சஹாரா அதிபர் சுப்ரதா ராயை உச்சநீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் அழைத்து வந்த போது அவர் மீது கருப்பு மையை வக்கீல் ஒருவர் வீசியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. லக்னோவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சஹாரா இந்தியா நிறுவனம் பல லட்சம் முதலீட்டாளர்களின் 20,000 கோடி ரூபாயை மோசடி செய்ததாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்து வருகிறது. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகாத சஹாரா அதிபர் சுப்ரதா ராயை கைது செய்து மார்ச் 4ஆம் தேதிக்குள் ஆஜர்படுத்தும்படி நீதிபதிகள் KS ராதாகிருஷ்ணன், JS கேகர் ஆகியோரை கொண்ட பெஞ்ச் கடந்த 26ஆம் தேதி உத்தரவிட்டது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி கடந்த 28ஆம் தேதி சுப்ரதா ராயை கைது செய்த லக்னோ போலீசார் தலைமை மெட்ரோபாலிட்டன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். நீதிபதி உத்தரவின் பேரில் லக்னோவில் உள்ள விருந்தினர் மாளிகையில் போலீஸ் காவலில் வைக்கப்பட்ட சுப்ரதா ராயை உச்சநீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக டெல்லிக்கு உத்தரப்பிரதேச போலீசார் அழைத்து வந்தனர். செவ்வாயன்று உச்சநீதிமன்றத்தில் காரை விட்டு இறங்கிய போது ஒரு நபர் சுப்ரதா ராய் மீது கருப்பு மையை ஊற்றினார். கோடிக்கணக்கான ஏழைகளின் பணத்தை சுப்ரதா ராய் திருடியதாக ஆவேசத்துடன் கோஷமிட்டார். உடனே சுப்ரதா ராயின் வக்கீல்கள் மற்றும் ஆதரவாளர்கள் அந்த நபரை சரமாரியாக அடித்து உதைத்து மீடியாக்கள் முன்னிலையில் உண்மையை ஒப்புக்கொள்ளும்படி மிரட்டினர். பிறகு அந்த நபரை போலீசார் கைது செய்தனர். இந்த சம்பவத்தால் உச்சநீதிமன்ற வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. चोर है, गरीबों का चोर है वो। आपका नाम क्या है? वो गरीबों का चोर है। आपने स्याही फेंकी? वो गरीबों का चोर है। आपका नाम क्या है? वो गरीबों का चोर है। मैं एडवोकेट मनोज शर्मा हूँ। एडवोकेट मनोज शर्मा हूँ। मैं ग्वालियर से आया हूँ. அதன் பிறகு உச்சநீதிமன்றத்தில் சுப்ரதா ராய் ஆஜர்படுத்தப்பட்டார். சுப்ரதா ராய் மீது மையை வீசியவர் குவாலியரைச் சேர்ந்த மனோஜ் சர்மா என்பது தெரிய வந்துள்ளது. காமன்வெல்த் ஊழலில் சிக்கி 2011ஆம் ஆண்டில் சுரேஷ் கல்மாடி கைது செய்யப்பட்டு பாட்டியாலா நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட போது அவர் மீது செருப்பை வீசியதும் இதே மனோஜ் சர்மாதான்.